Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமே, இந்த உலகத்தை நம்ம கூட வாழ்ற நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே என்ன நோக்கு, என்ன கூப்பிடு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உங்களை பார்த்து சொல்றாரு. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தேவை, என்ன சோதனை, என்ன நஷ்டம், என்ன அவமானம் எது வந்தாலும் மனுஷன் போய் நிக்காத. கர்த்தர் மேல் பற்று, மனுஷன் நம்பதை பார்க்கும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த மனுஷன் போய் நிக்காம என்ன நோக்கி கூப்பிடுப்பான்னு கர்த்தர் சொல்றாரு. எப்ப என் பிள்ளை கூப்பிடுவாங்க காத்துட்டே இருக்கவரு, அவர் நோக்கி கூப்பிடும் போது உடனே மறு உத்தரவு கொடுத்து, நீங்க அறியாதும் உங்களுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்கள் செய்கிற தேவன், உங்களை தப்பு உத்து உங்களை விடுவித்து உங்களுக்கு கனப்படுத்துகிற தேவனாகிறார். ஆபத்து காலத்தில் அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு வந்து தப்பு உத்து கனப்படுத்தேன்னு சொல்றாரு. அவனை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அவனை விடுவிப்பார். நம்மளை பிரகாசிக்கிற தேவனாகிறார். நம்மளை வெட்கப்படுத்தாம நம்மளை ஆசிரிக்கிற தேவனாகிறாருங்க. என்ன பிரச்சனை, மனுஷன் போய் நிக்காதீங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அங்க இருந்து ஹெல்ப் வருமானு சொல்லி மனுஷன் நோக்கி கூப்பிடாம கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. முழங்கால் பண்ணிட்டு கர்த்தர் சமூகத்தை, கர்த்தாவே, அப்பா, பிதாவே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க உதவி செய்யணும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உடனே இறங்கி வந்து உங்களை தப்பு வைத்து உங்களை கனப்படுத்தி நீங்க அறியாதமான பெரிய காரியங்களுக்கு அறிவித்து உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து உங்களுக்கு ஆபத்து, எல்லா ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக்காரு. உங்களோடு இருக்க ஆசைப்படுறாருங்க. அவர் நோக்கி கூப்பிடுங்க. எந்த மனுஷன் நோக்கி கூப்பிடாதீங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. அவர் நிச்சயமா இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து விடுதலை கொடுப்பார். ஆமென். God bless you.